அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ கதிரும் ஞானமும் சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு பெரிய மனுஷன் வந்து ஒரு பூஜை பண்ண போகிறாரு, அந்த பூஜையை நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா நடத்தணும், அப்படி நடத்தினா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விசாலாட்சி கேட்குறாங்க, இந்த பூஜை யார் நடத்த சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஆதிகுணசேகரன் தான் நடத்த சொன்னார், ஆனால் கதிரும் ஞானமும் அதை மறைக்கிறாங்க. அப்போ நந்தினியும் ரேணுகாவும் சொல்கிறாங்க, சக்தியும் ஜனனியும் இல்லாமல் இந்த பூஜை நடந்தால் எப்படி ஒன்றா பண்ணுறதாகும், அவங்களும் இருந்தால் தானே எல்லாரும் ஒன்றா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்ஷினி சொல்கிறாங்க, ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறீங்களே, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அறிவுக்கரசியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் நந்தினி, விசாலாட்சி, ரேணுகாலாம் பேசுகிறாங்க. ஆதிகுணசேகரனோட பிளான் என்னென்னா, சக்தியும் ஜனனியும் வரத்துக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் அவங்க கூட ஒன்றா சேர்த்து ஜனனியை வெட்டி விடணும் அப்படின்றது தான் ஆதிகுணசேகரனோட பிளான் அப்படின்னு விசாலாட்சி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்தியும் ஜனனியும் கொடைக்கானலில் போகிற இடம்லாம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேவசாகம் வேறு அவங்கள மும்புறமாக தேடிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு ஜனனியும் சக்தி இல்லாமல் பூஜை நடக்குமா, இல்லை ரேணுகா நந்தினிலாம் சேர்ந்து அதை தடுப்பாங்களா, ஆதிகுணசேகரன் என்னென்ன பிளான் பண்ண போகிறாரு, கொடைக்கானலில் இருக்க ஜனனியும் சக்தியும் தேவசாகம் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.